எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோங்க. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியா ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யறதுன்னு இப்ப பாக்கலாங்க. ஃபர்ஸ்ட் மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவு சன்னமா நறுக்கின முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு அரை முட்டைக்கோஸை இந்த மாதிரி சன்னமா நறுக்கி சேர்த்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி, அரை டீஸ்பூன் கரம் மசால் பொடி சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி இந்த மாதிரி நல்லா கை வச்சு பிசைஞ்சு கொடுத்துட்டேன். இதோடவே 1 கப் அளவு ராகி மாவு சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கறனால நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டேன். கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு விட்டு நம்ம பக்கோடாக்கெல்லாம் பிசைவோம்ல அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க. நம்ம வடையை தட்டி போடுற மாதிரி பக்குவத்துல இருக்கணும். இதோடவே நறுக்கின மல்லித்தலை கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் ரெடி பண்ணிட்டேன் மாவை. இந்த மாதிரி கையில எடுத்து உருட்டுனீங்கன்னா உங்களுக்கு உருட்டுறக்கு வரணும். தட்டி போடுறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். இப்ப இந்த மாதிரி கொஞ்சமா மாவு எடுத்து நான் அப்படியே கையில உருட்டி தட்டிக்கிறேன். பாருங்க, நம்ம நார்மலா பருப்பு வடைக்கெல்லாம் தட்டுற மாதிரி தான். இந்த மாதிரி தட்டி எடுத்தாச்சு. உங்களுக்கு சன்னமா வேணும்னா நீங்க சன்னமா கூட தட்டிக்கலாம். நான் கொஞ்சம் மெதுவடைக்கு தட்டுற மாதிரி தட்டியிருக்கேன். இந்த மாதிரி மாவு எடுத்து தட்டி அப்படியே பிளேட்ல வச்சிடலாம். இப்ப நம்ம வடையை பொரிச்சு எடுத்துக்கலாங்க. வடை பொரிக்கிறதுக்காக கடாயில ஆயில் வச்சிருக்கேன். ஆயில் நல்லா ஹை ஃப்ளேம்ல சூட் பண்ணிக்கோங்க. நல்லா சூடா இருக்கணும். நமக்கு வடை போட்டோன்னு பொரியணும், அந்த அளவு சூடா இருக்கணும். இப்போ ஒவ்வொரு வடையா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 வடை சேர்த்திருக்கேன். போட்டோன்னு திருப்பி விடாம ஒரு 2 செகண்ட் கழிச்சு மெதுவா திருப்பி விட்டுக்கலாம். 2 சைடுமே திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க, ஆயிலோட சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இந்த அளவு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான ராகி கோஸ் வடை சூப்பரா ரெடி ஆயிருக்குங்க. இதே போலவே மீதி இருக்கிற வடையையும் நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான ராகி முட்டைக்கோஸ் வடை செம்ம ஹெல்த்தியா ரெடி ஆயிடுச்சுங்க. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வடை ரெடி பண்ணி கொடுங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்க ஷாலோ ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடை மாதிரி தட்டி எடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்ம கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான ஹெல்த்தியான ராகி கோஸ் வடை சூப்பரா ரெடிங்க. சாப்பிட செம்ம எம்மியா இருக்கும். இப்ப இது போல ட்ரை பண்ணி கொடுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்தது கமெண்ட்ஸ்லயும் மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.